இருக்கட்டும், அது சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் இதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர். இறைவனை விட்டு நம்மளும் பிரியறதில்லை, நம்மளை விட்டு இறைவனும் பிரியறதில்லை. ஆனால் இறைவன் நான் இல்லை, நான் இறைவன் இல்லை. இதுதான் சித்தாந்தம். அத்வைதத்தில் இறைவனாவது நானாவது எல்லாம் ஒன்று தான் போகும். அதுதான் அத்வைதத்துக்கு இதுக்கு வித்தியாசம். ஆக இப்படி நம்முடைய முன்னோர்கள் இந்த உடம்பில் இருக்கிற உயிர் உய்வு பெறணுங்கிறதுக்காகத்தான் உலகமெல்லாம் எங்கே பார்த்தாலும் கோவில்களை எல்லாம் நதிக்கரையில் விருட்சங்களை எல்லாம் நிறைய வச்சு ஒரு அழகான கோவிலை கட்டி, திருஞான சம்பந்தர் பாட்டு பார்த்தா வயல் சூழ்ந்தங்க இருக்கு கோயில்லாம். ஊர் சூழ்ந்தங்கிறதெல்லாம் கூட கம்மி, வயல் சூழ்ந்த இயற்கையோட சேர்ந்துதான் இருக்கு. சீதப்புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. ஆக இருக்கலாம், ஊருக்கு வெளியிலே வயல் இருந்திருக்கலாம், கோயிலுக்கு வயலுக்கு நடுவில் கோயில் இருந்திருக்கலாம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எல்லாரும் நம்முடைய முன்னோர்கள் இந்த உயிருக்கு உறுதி செய்வது இறைவனுடைய வழிபாடு. அது மாத்திரம் வழிபாடு மாத்திரம் பண்ணல, நம்முடைய அறிவை சரியான வழியில் செலுத்தணும். இப்போ இங்கே அம்பாளுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தான் பிரதிஷ்டை பண்ணுறோம். சர்வ சைதன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் சக்திஞ்ச தீமஹி ரீங்கார ரூபிணீம் தேவீம் தியோ யானஹ் பிரச்சோதயா. சாதாரணமாக காயத்ரி மந்திரத்தில் யஹான்னு வரும், இங்கே யா வரும். ஏன்னா ஸ்திரீலிங்கமாக இருக்கிறதுனால யா நஹா தியா பிரச்சோதயா. எவள் நம்மளுடைய புத்தியை நல்ல வழியிலே போகும்படி செய்கிறாளோ அவளுடைய ஒளி மிகுந்த திருமேனியை தியானம் செய்வோமாக. சர்வ சைதன்ய ரூபாம், எல்லாத்துலேயும் இருக்கிற தூய உணர்வு. தாய்மானவர்கிட்ட அவர் குரு சொன்னார், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. அந்த மாதிரி உணர்வு, அந்த உயிர்னு கூட சொல்லலை அவர், நீ உயிர் என்று சொன்னான் சொல்லலை, உணர்வு என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. நேர தத்துவத்தையே சொல்லிவிட்டாரு. ஆக கடவுள் உணர்வாக இருக்கிறார். ஆனால் அந்த உணர்வு கண்ணுக்கு தெரியாது, நம்ம மனசே கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் இன்விசிபிள், எதுவுமே பார்வைக்கு உள்ளது இல்லை. கண்ணுக்கு தெரியாத சக்தியை நாம் நம்புகிறோம். இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த ஃபோன் இருக்கு, இந்த ஃபோனில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் யாராவது கண்ணில் பார்க்குறோமா? மின்காந்த நுண் அலைகள், இதெல்லாம் ஜடசக்தி. இதுக்கு மேலே சக்தி இருக்கு. நம்ம இந்த செல்போனுக்கே இப்படி அடிக்ட் ஆகிட்டோமே. ஆனால் அந்த சக்தி தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, இந்த தூக்கி போடுறோம். இந்த சக்திக்கு இப்போ மதிப்பு இருக்கு, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கு. ஆனால் அந்த சைத்தன்ய சக்தி குணங்கள் அறங்கள் எல்லாம் தெரிஞ்சா இந்த சக்திக்கெல்லாம் மதிப்பே இருக்காது. இதுக்கு பேர் ஜடசக்தி. நம்ம யூஸ் பண்ணுறோமே ஃபோனு, இதெல்லாம் ஜடசக்தி. ஆனால் சிச்சக்தின்னு சொல்லுவாங்க, அது சைத்தன்யம்தான். நான் சொல்கிறது தர்மசக்தி. தர்மத்துக்கு இருக்கிற சக்தி, பக்திக்கு இருக்கிற சக்தி இதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பக்தி சக்தி வரணும்னா அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நல்ல நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வேண்டியதை வரம்னா வேண்டியதெல்லாம் கிடைக்கும். ஆக நிறைய நான் ரொம்ப தத்துவமெல்லாம் பேசுறதுக்கு வரல. இது ரொம்ப இன்னைக்கு கூட்டமாக இருக்கிறது, எல்லாருக்கும் மன ஒரு முகப்பாடு இருக்காரு, நேரம் இல்லை. இது வகுப்பெல்லாம் இல்லை. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய பெரியோர்கள் உயர்ந்தவர்கள், அவங்களாம் சரியான வழிதான் போட்டாங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் முதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னார் பாரதியார். ஆக பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாது. சிவாஜி தன்னுடைய படை வீரர்களுக்கு சொன்னதா எழுதியிருக்கார் பாரதியார். அப்படி இந்த பாரத தேசம் உயர்ந்தது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சரியான வழியைத்தான் காட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நமக்குள்ள ஜாதி இருக்கு, அது ஒரு பெரிய, இந்த மதத்தில் பெரிய குறைன்னு நினைக்கிறாங்க. ஜாதி இருக்கிறதுனால தான் இந்து மதத்தை அழிக்க முடியல. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்லலை, ஒரு ஜெர்மன்கார ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறான், இந்தியாவில் இன்னைக்கு ஜாதி ஒழியுதோ அன்னைக்கு இந்து மதத்தை அழிச்சுட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். இந்த ஜாதிங்கிறதெல்லாம் கற்பனை, உண்மை கிடையாது. அது நம்மளே ஒத்துப்போம். நம்மளாம் மனுஷனா? இப்போ நான் சாமியாரா? மனுஷனா? நான்
சூத்திரனா பிராமணனா மனுஷனா? கேட்டா என்ன சொல்றது? மனுஷன். ஆஸ்பத்திரிக்கு போனா சாமியார் தான் பார்ப்பான், நான் பிராமணன் தான் பார்ப்பான். பிராமணன்கிறது கற்பனை, ஒரு வாழ்க்கை முறை கற்பனை. எனக்கு சில பழக்க வழக்கம் இருக்கு, சாப்பிட்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து ஜபம் பண்றதுல இருந்து எனக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. அந்த பழக்க வழக்கம் தான் பிராமணனே தவிர பழக்க வழக்கம் இல்லைன்னா வெறும் அந்த ஜாதியை பிறந்ததுனால ஒரு பிராமணன். ஆகையினால அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த ஜாதி அமைப்புங்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வச்சது சமூக நன்மைக்காக, சமூகத்தினுடைய கெடுதலுக்காக வைக்கல. ஆனா அது காலப்போக்கில் அலங்காரமா இருக்கிறதெல்லாம் அலங்காரமா மாறிடுச்சுட்டாரு மகாத்மா. அந்த காலத்துல ஜாதிங்கிறது இருந்தது, ஆனா ஜாதி உணர்ச்சி கிடையாது. இப்ப ஜாதி உணர்ச்சி ஜாதி கிடையாது. அப்படி இருந்து உலகம் எதா இருந்தாலும் நம்மளாம் மனிதர்கள். அதுக்கும் மேல ஒருபடி போனா நாமெல்லாம் ஆத்மா, அதாவது மனிதனே ஆத்மனே சொல்றாங்க. நான் எல்லாருக்கும் அன்போட கேட்டுக்கிறது, நம்ம எல்லாருக்கும் நம்ம எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறவர்களா இருந்தாலும் சரி, பாரதியாருடைய ஒரு பாட்டு, ஊருக்கு நல்லது சொன்னேன், எனக்கு தெரிந்த உண்மையை சொன்னேன், வேதமறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், பண்டங்கள் உருவம் செட்டி செய்வன் நாயகன், தொண்டரென்று ஒரு வகுப்பு இல்லை, தொழில் சோம்பலை போல் இனிவொன்றும் இல்லை, 4 வகுப்பும் இங்கு ஒன்றே, இந்த நாட்டில் ஒன்று வீழ்ந்தால் செத்திடும் மாநில சாதி. நான் சொல்லல, ஆகையினால எல்லாருமே என்ன பண்ணணும்னா அன்பென்று கொட்டு முரசே, அன்பு வேணும். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையே அன்பு இல்லை, தூய்மையான அன்பு வேணும். இன்னைக்கு நான் அப்பாட்ட என்ன பிரார்த்தனை பண்றேன் தெரியுமா? இந்துக்கள் எந்த மொழி பேசுறவர்களா இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் அன்பால் இணைய வேண்டும். அன்புதான் நம்மளை இணைக்கும். நான் பார்த்து ஐயா சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டா அந்த அன்புக்கு ஈடு என்ன உண்டா? ஆகவே பாரதியார் சொன்னார், அன்பின் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. செய்த தவம் நெஞ்சே செய்த தவம், தவம் செய்தால் வேண்டியதை பெறலாம். அன்பின் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு சொன்னார். அத்தகைய அன்பை வளர்க்கணும். அதனாலதான் பாரதியார் அம்மா பாட்டே பாடினார், உயிர்கண்டத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையில் பார்ப்பார். ஆக இந்த கருத்துக்களை எல்லாம் நாம ஞாபகம் வச்சுப்போம். இது நல்ல அருமையா இந்த சாக்த பஞ்சாயத்தின்படி நான் எனக்கு தீட்சிதர் நாகரத்ன தீட்சிதர், நாகரத்ன லேசில கிடைக்குமா சொல்லுங்க. எப்படிதான் அவங்க அப்பா அவங்களுக்கு பேர் நாகரத்னம் தெரியும். நாகரத்னம் அப்படின்னாலே தெரியும், நாகரத்னம். அப்படி நிறைய பேர் நாகரத்னம் கிடைக்கிறது ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களோ? நான் மாணிக்கம் கிடைக்குது, நாகரத்னம் வருது அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாம் நிறைய பேர் இருடியம் இருக்கு கோபுரத்துல, நல்ல வேலைக்கு எல்லாம் போடல, அதெல்லாம் இருக்கு, அதை வந்து பணம் வாங்கிக்கலாம் பாக்குறாங்க. இந்த மாதிரி அவர் நாகரத்ன தீட்சிதர், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் தெரியும். இவங்கெல்லாம் எனக்கு அதெல்லாம் பெரிய கதை ஆரம்பிச்சேன். இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு தீட்சிதர் தெரியும். என்னுடைய பூர்வாசிரமம் வந்திருக்கிறார். என்னுடைய அம்மாவோட அப்பா பெரிய உபாசகர், பாலாசுரபுரசுந்தரி உபாசகர். அந்த விக்கிரகத்தில் அப்பதான் நான் மந்திர தீட்சை தான் அந்த காலத்தில் வாங்கினேன். அதுக்கப்புறம் எல்லா கால வெள்ளம், அவர் காமாட்சி கோயிலில் பண்ண சேவையெல்லாம் சாதாரண சேவைகள் கிடையாது. கோயம்புத்தூர் காமாட்சி கோயில்ல ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியோட அந்த காலத்தில் பெரியவர் இருந்தார். அவர் மகாபலி அந்த காலத்தில் அங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க காமாட்சி. அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுலாம் வேத பாராயணம் செய்கிறவர்கள் நான் ஒருவன். அந்த காலத்தில் அந்த காமாட்சி பிரதிஷ்டை பண்ணி அவர் பண்ணின வேலை ராத்திரி பகல் அவர் உழைச்ச உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நான் தீட்சிதரை பார்த்துருக்கேன், மும்பரமாக வேலை செய்வார். அப்பதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், 1972 சேலத்தில் சாந்தானந்த சுவாமிகள், சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் பண்ணின சட்டி மூலத்தில் பாராயணத்துக்கு போயிருக்கேன். தேவநாதன் அப்போ எங்கே இருந்துருவாங்க. என்னோட வேதனை ஒரு வாத்தியம் படிக்கலாம் முக்கியம் வந்து போயிட்டாரு. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு.
அதனால இன்னைக்கு இந்த கோவில் நல்லா பிரதிஷ்டை பண்ணியாச்சு. நீங்க எல்லாரும் கோவில் வந்தாச்சு, ஆனா அடிக்கடி எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து இங்க பண்ணணும். இங்க நாங்க நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம், நல்லா பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா அந்த சக்தி வளரும். மனம் மாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையான மக்கள்லாம் வந்து நிறைய வழிபட்டு நீங்க வழிபடுறதுனாலே அருள் வளரும். அங்க உள்ளுக்குள்ள மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி வர்ற அருள் ஒரு பக்கம், நீங்கள்லாம் மனமுருகி பிரார்த்தனை பண்ற போது வர்ற அருள் இன்னும் அதிகமாயிடும். எல்லாம் கோவில் கட்டினா போறாது, அதுல வழிபாடுகள் தினமும் ஒழுங்காக நடக்கணும். இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுங்க, அடிக்கடி வாங்கும். உங்களுக்கு எல்லாமே அம்பாள் பிரம்மாண்டமா இருக்குது, பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. பராசோட சிங்கி இப்படி ஒரு அழகான சன்னதி ஏன் லைஃப்ல நான் பார்த்தது இப்படி ஒரு பராசோடசி. அது சாதாரண மந்திரம் இல்லை. ஒருத்தன் தலையை வெட்டி கொடுத்தா கூட இந்த மந்திரத்தை சொல்லி கூடாது சாஸ்திரத்தில் இருக்கு. தலையவே வெட்டி கொடுக்குறேன் அப்படி இருக்கு இல்லையா, அப்படி ஒரு ஸ்லோகம். தலையவே வெட்டி கொடுத்தா கூட இந்த மந்திரத்தை சொல்லி கூடாது அப்படி. அதாவது அவரோட முக்கியத்துவம் அர்த்தம். ராஜ்யம் தேயம் சிரோதேயம் நதேயா சோடசாட்சரம். ஆகையால நாட்டையே கொடுத்தாலும் தலையே கொடுத்தாலும் இந்த மந்திரத்தை மாத்திரம் யாரும் கொடுக்குறாரு. ஆனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குன்னு, அதுக்காக அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அதை பாதுகாப்பா கொடுத்தா அவன் சரியா வச்சுப்பானா அப்படிங்கிற எண்ணம் தெரிஞ்சுதான் இந்த மந்திரம் சொல்லணும். அதை சத்குரு சாந்தான சுவாமி ஒரு உபதேசம் பண்ணியிருக்க. அவர் பெரிய மகாத்மா, சாதாரண சுவாமி இல்லை. அப்பேற்பட்ட மகாத்மா அப்படியே கோடிக்கணக்கான 5 கோடி 6 கோடிக்கு மேல புவனேஸ்வரி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கேயும் அடுத்த வர பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பெரிய கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணி பாலாலயத்துக்கே பெருசா பண்ணணும். 8 கால பூஜையோட அதே மாதிரி அம்பாளுக்கு கருங்கல்ல நம்ம திருவையாறுல தர்ம சம்பர்த்தனி சன்னதி எப்படி இருக்கோ அது மாதிரி முழுக்க கருங்கல்ல புதுக்கோட்டையில அம்பாளுக்கு சன்னதி வரப்போகுது. கொல்லூர்ல எப்படி பூஜை நடக்கிறதோ அப்படி ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் எப்படி பூஜை நடக்கப்போகுது. இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லை, ஸ்ரீவித்யா ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எல்லா வர்ணத்தவருக்கும் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும். ஸ்ரீவித்யா சம்பிரதாய வித்யாலயா அப்படி சொல்லி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் பண்ணிருக்கோம். சுவாமிக்கு தான் அந்த பொறுப்பை நான் கொடுத்துருக்கேன். அவர் அந்த வேலையெல்லாம் பண்ணணும், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நீங்களாம் பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் நிறைய பேர் படிக்கணும். உலகம் முழுக்க இன்னைக்கு நிறைய அமெரிக்காவுக்கு ஆள் தேவைப்படுறது. சரியான ஆள் வேணும். அமெரிக்காவில் போய் நாங்களே ஒரு 6-7 ஆசிரமம் பண்ணிக்கணும். அந்த ஆசிரமத்துலாம் ஆள் வேணும், சாமியார் வேணும். இங்கேயோ குடும்ப கட்டுப்பாடு ஆளெல்லாம் வந்து நிறைய வேணும். இந்துக்களும் நிறைய வேணும். நல்ல நல்ல அறிவுள்ள, நல்ல குணமுள்ள, நல்ல இதெல்லாம் பணத்துக்கு பேராசப்படாத ஒழுக்கமாக இருக்கிற நிறைய பூஜகர்கள் எல்லாம் தேவைப்படுகிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அம்மாவோட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம அதிகமாக சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. உங்கள் அத்தனை பேருக்காக நான் அம்மாவுடைய திருப்படியை நாங்கள் எல்லாருமா சேர்த்து பிரார்த்தனை பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஞானம், நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சு, நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம், நல்லா வேலை செய்கிற திறமை, எல்லாம் நல்ல உறவுகள், நல்ல பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களை